ஏசோல்ஸ் இன்னைக்கு உங்கள் பர்சனோட கரண்ட் எனர்ஜி சைலன்ஸ் அவர் என்ன ஆக்ஷன் எடுக்க போகிறாரு, யூனிவர்ஸ் என்ன சொல்லுதுன்றதை பார்க்கலாம். ஓகே, ஜஸ்டிஸ், தென் த வேர்ல்ட் கார்ட், பீஸ் ஆஃப் பென்டிகல்ஸ், த ஹெர்மிட், ஓகே, எயிட் ஆஃப் கப்ஸ், ஃபோர் ஆஃப் பென்டிகல்ஸ், பேஜ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ், த ஸ்டார் கார்ட், த்ரீ ஆஃப் ஸ்வார்ட்ஸ், எயிட் ஆஃப் பென்டிகல்ஸ். Bottom of the deck we have nine of swords. கார்டு விசிபிளாக பாருங்க. ஓகே கைஸ், நான் கார்டு கிடைக்காம இது பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் நம்மகிட்ட இருக்கிறது வந்து ஜஸ்டிஸ் அண்ட் த வேர்ல்ட் கார்டு. ஓகேங்களா? இது ரெண்டும் என்னன்னா, நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி, இது வந்து மேஜர் ஆர்கானா கார்டு. மேஜர் ஆர்கானா கார்டுங்கிறது ஒன் டைம் ஈவெண்ட்டை காமிக்கும், மேஜர் ஷிஃப்டிங்கை வந்து கொண்டு வரும். ஓகேங்களா? இந்த கார்டு என்ன சொல்லுதுன்னா, அவரோட கரண்ட் மைண்ட் செட்டை இந்த ரெண்டு கார்டும் சொல்லுது. ஓகேங்களா? அதாவது என்னன்னா, அவர் தனக்குத்தானே உள்ளே யோசிச்சுட்டு இருக்கிற இந்த ஜஸ்டிஸ் என்ன சொல்லுதுன்னா, நான் பண்ணது சரியா? நான் ஃபேரா அவங்கள்ட்ட பிஹேவ் பண்ணேனா? இந்த சிச்சுவேஷன்ல ஃபால்ட் யார் மேல? என் மேலயான்னு சொல்லிட்டு என்னன்னா, உங்க பெர்சனோட மைண்ட் வந்து கன்டினியூஸா அனலைஸ் பண்ணிட்டு இருக்குது. உங்க பெர்சன் உங்கள பத்தி யோசிக்காம இல்ல. ஆனா என்னன்னா, ஹார்ட்டோட யோசிக்காம பிரெயினோட யோசிக்கிறாங்க. கொஞ்சம் செல்ஃப் ஜட்ஜ்மென்ட் இருக்குது. கொஞ்சம் கில்ட்டும் இருக்குது. உங்கள ஹர்ட் பண்ணதுக்கா, இல்ல உங்கள புரிஞ்சுக்காம போனதுக்கா, அ உங்கள புரிஞ்சுக்காம இருந்ததுக்கு, உங்கள ஹர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. ஓகேங்களா? இந்த வேர்ல்ட் கார்டு இந்த இது கிளியர் பண்ணது பாருங்க. வேர்ல்ட் கார்டுன்றது என்னன்னா, ம் இந்த கனெக்ஷன் வந்து உங்க 2 பேத்துக்குள்ள இருக்கிற கனெக்ஷன் வந்து கேஷுவல் கனெக்ஷன் இல்ல கைஸ். இது ஒரு இம்பார்ட்டன்ட் சாப்டர் இன் தேர் லைஃப், இன் யுவர் லைஃப், இன் யுவர் போத் லைஃப். ஓகேங்களா? உங்க பெர்சன் இப்போ ஒரு ஒரு பேஸ வந்து என்னன்னா கம்ப்ளீட்டா அம் எப்படி சொல்றது? கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டுருக்குறாங்க. மேபி ஓல்ட் எமோஷன்ஸ், ஓல்டு பேட்டர்ன்ஸ், இம்மெச்சூர் ஆக்ஷன்ஸ் இதெல்லாம் விட்டுட்டு மெச்சூரா இருக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா, திங்க் பண்றாங்க. ஆனா, இந் இது மூவ் ஆன் பண்ணிட்டாங்கன்ட்டு இல்ல. ஓகேங்களா? உங்கள விட்டு மூவ் ஆன் பண்ணிட்டாங்கன்ட்டு இல்ல. அவங்க ஒரு உங்களுக்குள்ள நடந்த அந்த கான்ஃப்ளிக்ட் எல்லாம் முடிஞ்சு, அந்த மேபி தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன் இருந்திருக்கலாம், இல்லாம போயிருக்கலாம். ஏன்னா, இங்க வந்து 3 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் காமிக்கிறதுனால சொல்றேன். அந்த பேட்டர்ன்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு, அகைன் ரீகன்சிலியேஷன் பண்ற ஒரு எனர்ஜிய வந்து அவங்களுக்கு எனர்ஜிய வந்து காமிக்கிது. அ எப்படி ஃபீல் பண்றாங்கன்னா, நான் இப்படி இருந்தா பத்தாது. நான் இப்படி இருக்கிறது நாட் இனஃப். நான் இன்னி கொஞ்சம் குரோத் ஆகணும். நான் இன்னி கொஞ்சம் ம ரியலைஸ் பண்ணணும். அ ரிலேஷன்ஷிப்ப ரியலைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு, அவங்க தனக்குள்ளேயே ஒரு ஸ்ட்ரகிள் பண்ற ஒரு ஜோன காமிக்குது. உங்கள மறந்து அவங்க நியூ லைஃப் எதுவுமே ஸ்டார்ட் பண்ணல. அ நெறைய லெசன் அனுபவிச்சதுனால, அவங்க என்னன்னா, அ ஹவ் டு சே உங்கள க்ளோஸரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. ஓகேங்களா? இந்த ஜஸ்டிஸ் அண்ட் இந்த வேர்ல்ட் வந்து என்னன்னா, ஃபைனல் எமோஷனல் எனர்ஜிய வந்து காமிக்குது. எக்ஸ்கியூஸ் மீ காய்ஸ். இது 2ம் சேர்ந்து என்ன சொல்லுதுன்னா, உங்க பெர்சன் உங்கள வந்து ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்றாங்க. உங்கள ரொம்ப லைட்டா எடுத்துக்கல. அ இந்த சைலன்ஸ் வந்து பிளான்ட் இல்ல, ப்ரீ பிளான்ட் இல்ல. இது வந்து இன்னர் கிளாரிட்டிக்காகன்ட்டு எடுத்துக்கலாமே. அவங்க எமோஷனலா ரெடி. ஆனா ஒன்ஸ் தே எமோஷனலி ரெடி டெஃபினெட்லி தே வில் அப்ரோச். ஓகேங்களா? அந்த எனர்ஜிய காமிக்குது. அவங்க எப்படி யோசிக்கிறாங்கன்னா, ஆஃப் ஹார்ட்டட் கான்வர்சேஷன் வேண்டாம். ட்ரூத்தோட
மெச்சூரிட்டியோட வரணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ப்ராப்பர் டைம்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிற எனர்ஜிய காமிக்குது. ஓகேங்களா? ட்ரூத் அனலைஸ் ஆகும். எமோஷன்ஷிப் பேலன்ஸ் ஆகும். அம் அதாவது என்னன்னா, உங்களுக்கு என்ன சொல்லுதுன்னா, நீங்க ராங் இல்ல. நீங்க என்ன பண்ணீங்களோ உங்க வியூவர்ஸ் நீங்க வந்து ராங் இல்ல. உங்களோட கர்மா வந்து கிளியர் ஆகுது. ஓகேங்களா? ஜஸ்டிஸ் பிளஸ் வேர்ல்ட் கார்ட் வந்தா திங்ஸ் வில் எண்ட் ஆர் ரீஸ்டார்ட் ப்ராப்பரா, நாட் மெஸ்ஸி அந்த மாதிரி ஒரு ம் எனர்ஜிய காமிக்குது. ஓகேங்களா? யூனிவர்ஸ் வந்து உங்க சைட்ல இருக்கு. நீங்க ரொம்ப நாளா மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கலாம் உங்க பெர்சன பார்த்து. மேபி நீங்க ஃபோர்ஸ் பண்ணாம சைலன்ட்டா இருக்கிறதுனால, யூனிவர்ஸ் வந்து உங்க பக்கம் வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்குது. நீங்க அதனால ஃபோர்ஸ் எதுவும் பண்ண தேவையில்ல. யுனிவர்ஸ் வந்து உங்களுக்காக வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஓகேங்களா? இந்த பெர்சன் இப்ப எமோஷனலா மெச்சூர் ஆகிட்டு இருக்கிறாங்க உங்க பெர்சன். சைலன்ஸர் இருந்தாலும் நீங்க வந்து அவங்க மைண்ட்ல இருக்கிறீங்க. 24/7 இருக்கிறீங்க. ஓகேங்களா? ம் உங்க கனெக்ஷனோட வேல்யூவ புரிஞ்சுட்டு இருக்கிறாங்க அவங்க. அ ஆக்சுவலி இது ஸ்லோ ப்ராசஸ் இல்ல. ம் ஹவ் டூ சே இது வந்து என்னன்னா, டீப் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அவங்களுக்குள்ள நடந்துட்டு இருக்கு. அந்த ப்ராசஸ் வந்து இந்த சைலன்ஸா இருக்கிற ப்ராசஸ் வந்து அவங்களுக்குள்ள ஒரு டீப் எமோஷனல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன பண்ணிட்டு இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது வந்து நம்மள்ட்ட இருக்கிறது என்னன்னா, அ இந்த ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ் அண்ட் ஹெர்மிட் இவங்க இது என்ன சொல்லுதுன்னா, உங்கள மிஸ் பண்ற எனர்ஜிய காமிக்குது கைஸ். ஓகேங்களா? அ என்னன்னா, இது வந்து ஒரு ரியல் கிரவுண்டட் ஃபீலிங்க வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. ஓகேங்களா? ஒரு நியூ பிகினிங், ஒரு நியூ சாப்டர். ஏன்னா வேர்ல்ட் கார்ட் இருக்கிறதுனால அவரோட ஒரு சாப்டர் முடிஞ்சு நியூ சாப்டர் ஸ்டார்ட் ஆகுது உங்க கூட. ஓகேங்களா? ஏன்னா ஜஸ்டிஸ் இருக்கிறதுனால பாஸ்ட் ரிலேஷன்ஷிப் கூடன்றத காமிக்குது. ஓகேங்களா? அம் அவங்க உங்கள மிஸ் பண்ணும்போது ஸ்டேபிளா இருந்த மூமெண்ட், சேஃபா ஃபீல் பண்ண டைம், உங்களோட பிரசன்ஸ் அவங்களுக்கு பீஸ் குடுத்தது, நீங்க உங்களோட லவ் அவங்கள பேம்பர் பண்ணது, இதெல்லாம் அவங்க மைண்ட்ல திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்குது. இது டெம்பரவரி அட்ராக்ஷன் இல்ல. இந்த பெர்சன் எப்படி யோசிக்கிறாங்கன்னா, நீங்க அவரோட லைஃப்ல இருந்தா இருந்தா நல்லா இருக்கும்ன்ற ஒரு மிஸ் பண்ற எனர்ஜிய காமிக்கிது. ஓகேங்களா? இந்த ஹெர்மிட்ன்றது இப்ப நோ கான்டாக்ட்ல இருக்கிறீங்கன்றது கிளியரா காமிக்கிது. என்னன்னா சைலன்ட்டா மிஸ் பண்ற ஒரு எனர்ஜிய காமிக்கிது. ம். அவங்க தனியா இருந்து யோசிக்கிற ஸ்டேஜ்ல இருக்கிறாங்க. விச் ஒன் இஸ் குட், விச் ஒன் இஸ் நாட் சூட்ஸ் தெம்ன்ற ஒரு எனர்ஜிய காமிக்கிது. அ ரொம்ப மிஸ் பண்றாங்க. ஆனா, தே ஆர் கெட்டிங் ஃபியர் டூ எக்ஸ்பிரஸ் தட். மெசேஜ் பண்ணல, கால் பண்ணல. ஆனா, ஹார்ட்ல உங்கள கேரி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்ப அமைதியா உட்காந்து உங்கள அனலைஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எ ஹெர்மிட் எனர்ஜில இருக்கிற பெர்சன் எப்படின்னா, ஃபீலிங்க அ ஃபீலிங்க வந்து ப்ராசஸ் பண்ணும். ட்ரூத்த புரிஞ்சுக்க ட்ரை பண்ணும். இந்த ஹெர்மிட் ஜோனுக்கு ஒரு பெர்சன் போயிட்டா, ஃபீலிங் வந்து ப்ராசஸ் நடக்கும் அவங்களுக்குள்ள. அந்த ட்ரூத் வந்து என்ன எது உண்மை, எது பொய்ன்ட்டு அந்த அனலைஸ் பண்ண ட்ரை பண்ணும். அதே மாதிரி எதையுமே சீக்கிரமா முடிவு எடுக்க மாட்டாங்க. ரொம்ப பொறுமையா சைலன்ட்டா இருந்து முடிவெடுப்பாங்க. இந்த கார்ட பார்த்தா உங்களுக்கு புரியும். ஸோ இது டிஸ்டன்ஸான ஒரு மிஸ் இல்ல. ஓகேங்களா? இது வந்து சோல் லெவல் ரிஃப்ளெக்ஷன். அவர் வந்து நீங்க வேண்டாம், எதுவுமே வேண்டாம்ட்டு அமைதியா இருக்குல்ல, எது நல்லது, எது கெட்டது, உங்களுக்குள்ளேயும் மத்தவங்களுக்குள்ள இருக்கிற அந்த விஷயங்கள வந்து அவர் வந்து அனலைஸ் பண்ணிட்டு இருக்கிறார். ரிமெம்பர் திஸ் இஸ் அ கலெக்டிவ் லவ் ரீடிங். கமெண்ட்ல வந்து தேவையில்லாத கேள்விகள் எல்லாம் கேட்குறீங்க. இஃப் இட் ரெசனேட் என் வீடியோ வாட்ச் டில் த எண்ட். அன்டில் ஃபீல் ஃப்ரீ டூ ஸ்கிப் மை வீடியோ. ஓகேங்களா? நோ இஷ்யூஸ், நோ கம்பல்சன்ஸ். ஓகேங்களா? ஸோ ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ் அண்ட் ஹெர்மிட் வந்து ஒண்ணா இருக்கிறது. உங்கள மிஸ் பண்ற எனர்ஜிய காமிக்குது உங்க பெர்சன். உங்கள பிராக்டிகலா அப்ரோச் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கிளாரிட்டி வரும். ஃபர்ஸ்ட் செல்ஃப் ஒர்க் வரும். அதுக்கப்புறமா அம் அப்ரோச் வந்து ரொம்ப மெச்சூர்டா நடக்கும். இம்பல்சிவா நடக்காது. அம் ஸ்லோ கொஞ்சம் ஸ்லோ எனர்ஜி காமிக்குது. ஹெர்மிட்னா எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிட்டு, அப்புறம் புரிய வைக்கிற எனர்ஜி. உங்கள ரொம்ப மிஸ் பண்றாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி யுனிவர்ஸ் வந்து உங்களுக்கு குடுக்குற மெசேஜ் என்னன்னா, அவங்களுக்கு உங்கள மறக்க முடியல. உங்களோட வேல்யூ வந்து அவங்க புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. உங்களோட வேல்யூ அவங்களோட மைண்ட்ல டெக்ரைஸ் ஆகல. சைலன்ஸ்னா இட் மீன்ஸ் திங்கிங், நாட் ஃபர்கெட்டிங். ஓகேங்களா?
ஸோ உங்களுக்கு என்ன யூனிவர்ஸ் சொல்லுதுன்னா, அவங்கள சேஸ் பண்ண வேண்டாம். நீங்க யாரு? உங்களோட லவ்வ ப்ரூவ் பண்ண வேண்டாம். காமா இருந்து செல்ஃப் வொர்த் மட்டும் மெயின்டெயின் பண்ணுங்க. ரைட் டைம்ல, ரைட் இன்டென்ஷனோட மூவ்மெண்ட் வரும்ன்றது யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு சொல்லுது. ஓகேங்களா? ஓவரால் இந்த 2 கார்டும் சேர்ந்து இருக்கிறதுனால என்ன சொல்லுதுன்னா, இது ஒரு வந்து குவைட் கனெக்ஷன். சவுண்ட் இல்ல, ட்ராமா இல்ல. பட் டெப்த் வந்து ரொம்ப இருக்குது. ஓகேங்களா? தென் நம்மள்ட்ட என்ன இருக்குது? ம் 8 ஆஃப் கப்ஸ் அண்ட் 4 ஆஃப் பென்டக்கிள்ஸ். ஓகேங்களா? ஏன் நோ கான்டாக்ட் ரீசன் இவ்ளோ நடந்து இவங்க ஏன் நோ கான்டாக்ட்ல இருக்கிறாங்கன்றத இந்த கார்ட் வந்து சொல்லுது. ஓகேங்களா? ஆ 8 ஆஃப் கப்ஸ் என்னன்னா, இந்த பெர்சன் வந்து எமோஷனலி ட்ரெயினா இருக்கிறாங்க. உங்க பெர்சன் எமோஷனலி ட்ரெயினா ஃபீல் பண்றாங்க. ம் நெறைய ஒரு மூவ் ஆன் பண்ற ஸ்டேஜ்ல இருக்கிறாங்க. மேபி பாஸ்ட் ஹர்ட்ஸ்லேருந்து மூவ் ஆன் பண்ற எனர்ஜி இருக்கலாம். ஒரு சில தேர்ட் பார்ட்டிலேருந்து மூவ் ஆன் பண்ற எனர்ஜி இருக்கலாம். ஓகேங்களா? அட் த சேம் டைம் வந்து அ உங்கள ரொம்ப கேர் பண்றாங்க. பாஸ்ட்ட பார்த்து நடந்துட்டுருக்குறாங்க. அதனால உங்கள ரொம்ப கேர் பண்றாங்க. உங்களோட மெமோரீஸ் அவர வந்து புல் ஓவர் பண்ணுது. ஓகேங்களா? சார் அ சேம் பேட்டர்ன் ரிப்பீட் பண்ணக்கூடாதுன்றது ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. இனி எமோஷனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வேண்டான்னு தோணுது. நான் இப்படி இருந்தா நான் வந்து அ லாஸ் ஆயிருவேன்ட்டு பயமும் வந்திருக்குது அவங்களுக்கு. ஸோ இது எஸ்கேப் ஃப்ராம் எமோஷனல் ஓவர்லோடுன்னு கூட சொல்லலாம். உங்கள எங்கே லாஸ் பண்ணிருவேன்ற அந்த ஒரு எனர்ஜிய காமிக்கிது. ஓகேங்களா? 4 ஆஃப் பென்டக்கிள்ஸ் இருக்கிறதுனால என்னன்னா, உங்க மேல ஸ்டில் திஸ் பெர்சன் லவ்ஸ் யூ, கேர்ஸ் யூ. ம் உங்க மேல இருக்கிற அந்த ஃபீலிங்ஸ் லாஸ் பண்ணிட நீங்க அவங்க மேல ஃபீலிங்ஸ் வச்சிருக்கீங்களா? அது எங்கே லாஸ் ஆயிருமோன்னு ரொம்ப பயப்படுறாங்க. வல்னரபிள் ஆகுறதுக்கு பயம் படுறாங்க. கண்ட்ரோல் கைவிட்டு போயிடுச்சோன்ட்டு ஒரு ஃபியர் இருக்குது. ம். இன்ஸ்டெட் ஆஃப் ஓப்பனிங் அவங்க டைட்டா க்ளோஸ் ஆகிட்டாங்க. அ எமோஷனலி என்ன நெறைய எமோஷன்ஸ் இருக்கு. அதனால என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க ஹார்ட்ட வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அ இந்த 2 கார்டோட எனர்ஜி என்னன்னா, அவங்க எமோஷனலி எஸ்கேப் பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்போதைக்கு. அட் த சேம் டைம் ஃபீலிங்க ரியலைஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எல்லா வூண்ட்ஸையும், எல்லா பாஸ்ட் ஹர்ட்ஸ் எல்லாத்தையும் விட்டு போகணுன்ட்டு அவங்களுக்கு தோணிட்டு இருக்கு. அட் த சேம் டைம் ஒரு சில பிரச்சனைகள் அவங்களுக்குள்ள இருக்கிறதுனால, அத விடவும் முடியல. அட் த சேம் டைம் உங்கள மறக்கவும் முடியல. ம். அதனால கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணா கொஞ்சம் கண்ட்ரோல் வரும். ஹர்ட் அவாய்ட் பண்ணலான்னு அவங்க நம்புறாங்க. அதனால தான் இந்த நோ கான்டாக்ட் எனர்ஜி காமிக்குது. கொஞ்சம் ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன்ஸ் ரொம்ப நெனச்சு ரொம்ப பயப்படுறாங்க. உங்களுக்கு யுனிவர்ஸ் சொல்ற மெசேஜ் என்னன்னா, இதுல உங்களோட தப்பு எதுவுமே இல்ல. நீங்க டூ மச் இல்ல. அவங்க எமோஷனல் கெப்பாசிட்டி லிமிட்ல இருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த சைலன்ஸ் பனிஷ்மென்ட் இல்ல. இது மேபி அவங்களோட ஃபியூர் ரெஸ்பான்ஸ். அவங்க கொஞ்சம் முன்னாடி வந்தா கண்டிப்பா நீங்க வந்து அப்ரோச் பண்ற எனர்ஜிய இங்க காமிக்குது. ஓகேங்களா? ஸோ எமோஷனல் வந்து ஓவர்வெல்மா இருக்கு. ஃபியர் ஆஃப் லாஸ் ரொம்ப யோசிச்சு பயப்படுறாங்க. கொஞ்சம் நீட் ஃபார் இன்னர் பேலன்ஸ். இன்னர் பேலன்ஸ்க்கு வந்து அவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னர் பேலன்ஸ் ஆச்சுன்னா, ஓப்பன் அப் ஆகுறது ரொம்ப ஈஸியா இருக்கும். அவங்களோட ஹிடன் ஃபீலிங் என்னன்றத பார்க்கலாம். இந்த பேஜ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அண்ட் த ஸ்டார். ஓகேங்களா? பேஜ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் என்ன சொல்லுதுன்னா, உங்கள விட மேபி இந்த பெர்சன் கொஞ்சம் யங்கரா இருக்கலாம். நல்ல நாலேட்ஜபிள் பெர்சனா இருக்கலாம். கொஞ்சம் ஓவர் திங்கிங் பெர்சனா இருக்கலாம். நெறைய விஷயங்கள அனலைஸ் பண்ற ஆளா இருக்கலாம். கொஞ்சம் பொசெசிவான ஆளா இருக்கலாம். இவங்க வந்து உங்கள அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஓகேங்களா? பாஸ்ட்ட பார்த்துருக்காங்க பாருங்க. இவங்க வந்து அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கிறாங்க உங்கள. உங்கள பத்தி அப்டேட் செக் பண்றாங்க. சோசியல் மீடியால, WhatsApp அ வாட் எவர் எட் இஸ் அதுல வந்து உங்கள வந்து ஸ்டாக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. உங்களோட ரியாக்ஷன்ஸ், குரோத், ஸ்ட்ரெங்த் எல்லாமே நோட்டீஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க இவங்க. ஆனா டைரக்ட்டா மெசேஜ் பண்றதுக்கான கரேஜ் அவங்க இன்னும் கெயின் பண்ணல. அவங்களோட மைண்ட் ஆக்டிவா இருக்கு. ஆனா கொஸ்டின் நெறைய அவங்களுக்குள்ள ரேஸ் ஆகுது. இப்ப அவங்க எப்படி இருக்காங்கன்னா, நான் பேசினா ஏதாச்சும் ரியாக்ட் பண்ணிருவாங்களா? அந்த மாரி ஒரு பயம். எனக்கு ஒரு சில ஒரு சில மிஸ்டேக்ஸ் நடந்திருக்கலாம். அதனால அத யோசிச்சு அவங்க பயப்படலாம். ஃபீலிங்கா இருக்கு. ஆனா வேர்ட்ஸ்ல கன்வெர்ட் பண்ண ரொம்ப ஹெசிடேட் பண்றாங்க.
ஸ்டார் கார்டு இருக்கிறதுனால என்னன்னா, இது ஒரு ரொம்ப பியூர் எனர்ஜி ஓகேங்களா? உங்களது பியூர் எனர்ஜி இந்த ஸ்டார் கார்டு காமிக்குது. அ ஃபீலிங் வந்து எப்படின்னா, ஹே ஹோப் வந்து கொஞ்சம் ஹிடனா இருக்கு. அவங்க ஹார்ட்ல ஒரு ம் டீப் ஹவ் டு சே ஒரு டீப் பிலீஃப் ஒரு டீப் ஒரு ஆழமான நம்பிக்கை இருக்கு. எல்லாம் சரியாயிரும் ஒரு நாளுன்னு நம்புறாங்க. தே ஸ்டில் சீ யூ அஸ் ஹீலிங் எனர்ஜி, சேஃப் பிளேஸ் அண்ட் எமோஷனல் கம்ஃபோர்ட் ஓகேங்களா? உங்கள அந்த மாதிரி பார்க்குறாங்க. உங்களோட பிரசன்ஸ் அவங்களுக்கு பீஸ் குடுக்குது. அவங்க இன்னியும் உங்கள மறக்கல. இது ஸ்டார் கார்ட் சொல்லுது. இது ஃபுல்லா காமிக்க முடியாதுன்றதுனால இத எடுத்து வச்சிருக்கிறேன். பேஜ் ஆஃப் ஸ்வார்ட்ஸும் இந்த ஸ்டார் கார்டும் ஒண்ணா இருக்கிறது என்ன சொல்லுதுன்னா, உங்கள உங்கள அவங்களால மறக்க முடியல. ஏன்னா உங்களது சோல் பாண்ட். ஓகேங்களா? உங்கள அவங்க இன்னும் கிவ் அப் பண்ணல. ஆனா சைலன்ட்டா வெயிட் பண்றாங்க. தே ஆர் வெயிட்டிங் ஃபார் த ரைட் டைம். தே வாண்ட் டூ டாக். பட் ஃபர்ஸ்ட் தே வாண்ட் டூ அ கெட் கிளாரிட்டி. ஓகேங்களா? அவங்க ஃபர்ஸ்ட் அவங்களோட இன்னர் கிளாரிட்டி தேடிட்டு இருக்கிறாங்க. ஒன்ஸ் இட்ஸ் சால்வ் டெஃபினெட்லி தே ஆர் கோயிங் டூ கான்டிட்யூட் யுவர்ஸ். திஸ் இஸ் நாட் கைண்ட் ஆஃப் லாஸ்ட் லவ் எனர்ஜி. இது ஹோப் வித் ஹெசிடேஷன்ஸ் தான் இருக்குது. ஓகேங்களா? கொஞ்சம் முன்னாடி வர தயக்கம் பண்றாங்க. ஆ யூனிவர்ஸ் மெசேஜ் என்னன்னா, உங்களோட அந்த எனர்ஜி, அந்த லைட் எல்லாம் இன்னி ஃபேட் ஆகல. ஹோப் எப்படி சொல்றது? உங்களுக்குள்ள அந்த ஹோப் இருந்தா கனெக்ஷன் இன்னும் அலைவா இருக்கும். உங்களுக்குள்ள இருக்கிற ஹோப், அவங்கக்குள்ள இருக்கிற ஹோப் வந்து இன்டைரக்ட்டா உங்க கனெக்ஷன அலைவா வச்சுட்டு இருக்குது. ம் ஓவரால் சைலன்ட் டசன்ட் மீன் ரிஜெக்ஷன். நீங்க ஓவர் திங்க் பண்ணாதீங்க காய்ஸ். ஓவர் உங்களோட செல்ஃப் வொர்த்த டவுட் பண்ணாதீங்க. ஹீலிங்கோட இருந்தா ட்ரூத் ரிவீல் ஆகும். ஓகேங்களா? ட்ரூத் ரிவீல் ஆகும். நான் இந்த 2 கார்டுக்கு சொல்றேன். ஓகேங்களா? எது? பேஜ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அண்ட் ஸ்டார் கார்டோட எனர்ஜி. ஹிடன் ஃபீலிங் இருக்குது. கியூரியாசிட்டி இருக்கு. ஹோப் இருக்கு. ஹீலிங் இருக்கு. ஆனா சீக்கிரமா இல்ல, ஸ்லோவா, காமா இந்த கனெக்ஷன் பிரீத் பண்ணிட்டு இருக்குது. பிரீத் பண்ண பண்ண அந்த கனெக்ஷனுக்கு அகைன் உயிர் வரும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் மூவ் வந்து என்ன இருக்குன்னா, 3 ஆஃப் ஸ்வார்ட்ஸ். 3 ஆஃப் ஸ்வார்ட்ஸ்ன்றது என்னன்னா, அவங்க இப்போ உங்க பெர்சன் இப்போ எமோஷனல் பெயின்ல இருக்கிறாங்க. இவ்ளோ பிரச்சனைகள் போயிட்டுருக்கு இல்லையா? கண்டிப்பா எமோஷனல் பெயின் இருக்கும். பாஸ்ட் ஹர்ட், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் நெறைய போயிட்டுருக்கு. கில்ட் இதெல்லாம் இன்னும் அவங்கக்குள்ள ப்ராசஸ் பண்ணிட்டுருக்குது. ஸோ அவங்க நெக்ஸ்ட் மூவ் என்னவா இருக்கும்னா, மெசேஜ் பண்றதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இல்ல. அப்ரோச் பண்றதுக்கும் இல்ல. ஃபர்ஸ்ட் ஹீல் பண்ண வேண்டிய ஸ்டேஜ்ல இருக்கு. காய்ஸ் நான் சுகர் கோட் பண்ணல. இந்த 3 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வந்து அவரோட நெக்ஸ்ட் மூவ காமிக்குது. பாஸ்ட் ஹர்ட்ஸ், அந்த ரெக்ரெட்ஸ், அந்த பாஸ்ட் ஃபீலிங்ல இருந்தெல்லாம் உங்க பெர்சன் இன்னி வெளில வரல. ஓகேங்களா? அதுலருந்து ஃபர்ஸ்ட் அவர் வெளில வந்தா தான் அடுத்த நடவடிக்கை எடுப்பாரு. என்னன்னா அதே தான் இவருக்குள்ள போயிட்டுருக்கு. இவங்கக்குள்ள போயிட்டுருக்கு. உங்க பெர்சனுக்குள்ள ஜெண்டர் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க யார்ஸ். நான் பேசுறேன் இன்னும் ஹர்ட் பண்ணிருவேனோ, ஹர்ட் பண்ணிருவேனோ, ட்ரூத் சொன்னா எல்லாம் பிரேக் ஆகிடுமோன்ற ஒரு எனர்ஜிய காமிக்குது. ஸோ அதனாலேயே சைலன்ஸ் சூஸ் பண்றாங்க. இந்த சைலன்ஸ் வந்து உங்கள கேர் பண்ணல, அவங்கள மட்டும் கேர் பண்றாங்கன்ட்டு அர்த்தம் இல்ல. தே ஆர் அஃப்ரைட் ஆஃப் காசிங் பெயின் அகைன் மறுபடியும் உங்களுக்கு வலி குடுத்துருவாங்களோன்ற ஒரு இதுக்காக அவங்க பயம் பண்றாங்க. ம் 3 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் எனர்ஜி இன்னொன்னு என்னன்னா, ரொம்ப இன்டர்னலி தே ஆர் கிரையிங். யுவர் பெர்சன் ஆர் கிரையிங். ரெக்ரெட் ஃபீல் பண்றாங்க. செல்ஃப் ப்ளேம் தனக்கு தானே பண்ணிட்டு இருக்குது இது. இது ஒரு பெயின் அவேர்னஸ் ஸ்டேஜ்ல இருக்கிறாங்க. ஹர்ட் அக்னாலெட்ஜ் பண்ணினா தான் ஹீலிங் ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இது வந்து பாஸ் பிஃபோர் கிளாரிட்டி. ரீகன்சிலியேஷன் எனர்ஜி இருக்கு. ஆனா அவங்க ரொம்ப ஹர்ட் ஆயிருக்கிறதுனால, தே ஆர் அஃப்ரைட் டூ கம் டுவர்ட்ஸ் யூ. ஓகேங்களா? ஸோ யூனிவர்ஸ் மெசேஜ் உங்களுக்கு என்னன்னா, ஹீலிங் ஃபர்ஸ்ட், ரீயூனியன் நெக்ஸ்ட். ஓகேங்களா? ட்ரூத் பிஃபோர் அப்பாலஜி வரும். பெயின் இஸ் நாட் த எண்ட் காய்ஸ். அ இட் இஸ் அ டோர்வே. இட் இஸ் அ டோர்வே புரியுதுங்களா? ஸோ இப்போ நீங்க வந்து என்னன்னா புஷ் பண்ண வேண்டாம். தயவு செஞ்சு ஓவர் திங்க் பண்ணாதீங்க. சேஸ் பண்ண வேண்டாம்.
உங்களோட ஹார்ட்ட புரொடெக்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? பிகாஸ் நீங்க ஆல்ரெடி ரொம்ப ஹர்ட் ஆயிருக்கிறீங்க. உங்க எனர்ஜியும் இதுல காமிக்குது. ஏமாத்திட்டு போன அவரே இவ்வளோ ஹர்ட் ஆயிருந்தா, ஏமாந்து நீங்க எவ்வளோ ஹர்ட் ஆயிருப்பீங்க இல்லையா? வாட் எவர் ஹர்ட் இட் இஸ். தேர்ட் பார்ட்டினா உடனே நம்ம ரொமான்டிக்கா யோசிக்க வேண்டாம். வாட் கைண்ட் ஆஃப் தேர்ட் பார்ட்டிஸ் இட் இஸ்? உங்க 2 பேத்த தாண்டி 3வது ஒருத்தர். ஓகேங்களா? அதே மாரி வாட் கைண்ட் ஆஃப் லவ் இட் இஸ் டசன்ட் மேட்டர் காய்ஸ். டோன்ட் ஜட்ஜ். ஜட்ஜ் பண்றதா இருந்தா இந்த வீடியோ உங்களுக்கானது இல்ல. ஓகேங்களா? டோன்ட் ஜட்ஜ். உங்க மைண்ட்ல இருக்கிற பெர்சன் மேட்டர். உங்க ஹார்ட் அண்ட் சோல் மேட்டர். ஓகேங்களா? அதுக்கு நீங்க லாயலா இருக்கிறீங்களான்றது மேட்டர். லாயலா இருக்கிற ஹார்ட்ட யுனிவர்ஸ் கண்டிப்பா என்ன பண்ணாது? இக்னோர் பண்ணாது. ஸோ, அத கேட்டு நடங்க. ஓகேங்களா? தென் யுனிவர்ஸ் கைடன்ஸ் வந்து 8 ஆஃப் பென்டக்கிள்ஸ். இப்போ உங்களுக்கு என்ன யூனிவர்ஸ் கிளியரா மெசேஜ் குடுக்குதுன்னா, ஃபோக்கஸ் ஷிஃப்ட் பண்ண சொல்லுது. ஓகேங்களா? இந்த 8 ஆஃப் பென்டிகல்ஸ் வந்து இந்த டைம்ல உங்களோட அட்டென்ஷன் லவ்ல இல்ல, செல்ஃப் செல்ஃப் வொர்க்ல இருக்கணும். ஓகேங்களா? சும்மா அவங்களே நெனச்சு, இந்த கிரவுண்டடா இருக்கிறது, ரொம்ப ஃபீல் பண்றது, அப்படியே சிட்டிங் இன் த டார்க் ரூம் அண்ட் ஸ்டார்ட் டூ கிரை அந்த வைப்பிங் ஆஃப் அதெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு யூனிவர்ஸ் உங்களுக்கு அட்வைஸ் குடுக்குது. ஓகேங்களா? நீங்க ரொம்ப எஃபோர்ட் குடுத்துட்டீங்க ஆல்ரெடி. லவ்ல ஆகட்டும், எமோஷனல்ல ஆகட்டும், வெயிட்டிங்ல ஆகட்டும். ஓகேங்களா? இப்போ யுனிவர்ஸ் கேட்குது, உங்களோட ஸ்கில் மேல ஃபோக்கஸ் பண்ணுங்க. யுனிவர்ஸ் வந்து உங்கள்ட்ட கேட்குறாங்கோ. நீங்க வந்து அது மேல உங்களோட ஸ்கில் மேல ஃபோக்கஸ் பண்ணுங்க. டெய்லி ரொட்டீன ஸ்ட்ராங் பண்ணுங்க. உங்களோட குரோத்க்கு வொர்க் பண்ணுங்க. ஓகேங்களா? இது டைரக்ஷன் இல்ல காய்ஸ். இது வந்து ஒரு அலைன்மென்ட் ஓகேங்களா? அவங்கள ஸ்கிப் பண்ணுங்க, அவங்கள விட்டுருங்கன்னு சொல்லல. அன்டில் தே ரீச் அதுவரையிலும் உங்களோட செல்ஃப் வொர்த்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? இப்போ நானும் சொல்றது அதுதான், இந்த யூனிவர்ஸும் அதுதான் உங்களுக்கு சொல்லுது. ஏன்னா உங்க எனர்ஜி வந்து ரொம்ப ஸ்கேட்டர்டா இருக்கு. சிதறிட்டீங்க நீங்க. ஓகேங்களா? அ வெயிட்டிங், திங்கிங், ஹோப்பிங் இதெல்லாம் உங்க பவர ட்ரெயின் பண்ணிட்டு இருக்குது காய்ஸ். 8 ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்தது என்னன்னா, வென் யூ வொர்க் ஆன் யுவர் செல்ஃப் கன்சிஸ்டன்ட்லி, த ரைட் திங்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி மூவ் ஆன் டுவார்ட்ஸ் யூ. ஓகேங்களா? நீங்க உங்களோட வேலைய நீங்க வந்து கான்ஸ்டன்ட்லி பண்ண ஆரம்பிச்சுட்டீங்கன்னா, கரெக்ட் திங்ஸ் எல்லாம் உங்களுக்குள்ள வர ஆரம்பிச்சிரும். ஓகேங்களா? ஸோ நீங்க இம்ப்ரூவ் ஆகும்போது, உங்க வைப்ரேஷன் ஷிஃப்ட் ஆகும். ஓகேங்களா? அந்த ஷிஃப்ட் தான் இந்த கனெக்ஷன்க்கு அட்ராக்ட்டும் பண்ணும், அஃபெக்ட்டும் பண்ணும். ஓகேங்களா கைஸ்? ஸோ சிம்பிள் வேர்ட்ஸ்ல சொன்னா, கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணாதீங்க ரிலேஷன்ஷிப்ப. ப்ராசஸ ட்ரஸ்ட் பண்ணுங்க. ஸ்மால் டெய்லி எஃபர்ட் வந்து என்ன ஆகும்னா, சின்ன சின்ன எஃபர்ட் போடுறது, பிக் எமோஷனல் ஸ்டேபிலிட்டிக்கு வழி குடுக்கும். ஓகேங்களா? வலினா வலி குடுக்கும். ஓகேங்களா? நீங்க சேஸ் பண்ணினா கேஆஸ் வரும். நீங்க ஃபோக்கஸ் பண்ணினா கிளாரிட்டி வரும். ஸோ இட் டிபெண்ட்ஸ் தான் எது வேணும்ன்றத நீங்க பார்த்துக்கங்க. ஓகேங்களா? தென் பாட்டம் ஆஃப் த டெக் நம்மள்ட்ட என்ன இருக்குது? 9 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் ரீகன்சிலியேஷன் எனர்ஜிக்கு இது வந்து சொல்லுது. ஓகேங்களா? ரீகன்சிலியேஷன் எனர்ஜி எப்போன்றத பார்க்கலாம். ரீகன்சிலியேஷன் எனர்ஜி காய்ஸ் அவங்க மைண்ட்ல ரெக்ரெட் நெறையா இருக்கு. கில்ட் நெறையா இருக்கு. ஸ்லீப்லெஸ் நைட்ஸ் நெறையா இருக்கு. உங்க கூட ரீகன்சிலியேஷன் ஆகணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. நான் தப்பு பண்ணிட்டேன். ஓவர் திங்கிங் இருக்கு. அவங்கள ஒ உங் அவங்க உங்க பெர்சன் உங்கள மறந்து ஹேப்பியா இல்ல. உங்கள விட்டு அவங்க பீஸ்ஃபுல்லா இல்ல. ம். இது எக்ஸ்டர்னல் சைலன்ஸ். பட் இன்டர்னல் கேஓஸ்ல இருக்கிறாங்க அவங்க. அவங்க ரொம்ப யோசிக்கிறாங்க. நான் பேசாம இருந்தது சரியா? அவங்க ஹர்ட் ஆயிருக்கிறாங்களா? இன்னும் லேட் ஆகிருச்சோன்னு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. ஓகேங்களா? அவங்களுக்கு இனி டவுட்டா இருக்குது. நீங்க ஹர்ட் ஆயிருக்கீங்களா? இல்லையான்ட்டு உங்க பெர்சனுக்கு. ஸோ என்னன்னா, ரீகன்சிலியேஷன் எனர்ஜி வந்து எப்படின்னா, ஈகோ இல்லாம, கேம் இல்லாம, எந்தவித டர்ட்டி கேம் ப்ளே இல்லாம நடக்கும். ஓகேங்களா? ரியலைசேஷன் வரும். எமோஷனல் ப்ரெஷர் வந்து கொஞ்சம் இருக்குது. அ ஃபர்ஸ்ட்டு ட்ரூத் வெளில வரும். அப்புறம் ரீகன்சிலியேஷன் ஆகும். ஏன் ரீகன்சிலியேஷன் டிலே ஆகுதுன்னா, கொஞ்சம் உங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து ஃப்ரீஸ் ஆயிருக்கு. பேசினா என்ன நடக்கும்னு ரொம்ப பயந்துட்டு இருக்கிறாங்க இந்த பெர்சன். பட் இந்த ஃபியர் வந்து பெர்மனன்ட் இல்ல. இது பிரேக்கிங் பாயிண்ட் எனர்ஜி. ஒரு ஸ்டேஜ்ல இப்ப பேசாம இருந்தா நான் லாஸ் பண்ணிருவேன்ற ஒரு ஜோன்க்கு வந்து கண்டிப்பா உங்கள்ட்ட இம்பல்சிவா மெசேஜ் எல்லாம் வரதுக்கு பாசிபிலிட்டீஸ் இருக்கு. உங்கள ரியலைஸ் பண்ணுவாங்க கைஸ். ஓகேங்களா? நெறைய சேனல் ஆயிட்டு இருக்குது.
ஸோ இந்த ரீடிங் எத்தன பேத்துக்குன்னு தெரியல. டேக் வாட் ரெசனேட் காய்ஸ் எல்லாத்துக்கும்ன்றது இல்ல. ஓகேங்களா? டைம் ஃப்ரேம் வந்து 9 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வந்ததுனால, ஃபாஸ்ட் மென்டல் சைக்கிள் கிளியர் ஆகும். நைட் டைம் கிளாரிட்டி வரும். சடன் அர்ஜ் டூ ஸ்போக் நான் சொன்னேன் இல்லைங்களா, பேசாம இருந்தா இங்க லாஸ் பண்ணிருவேனோன்ட்டு ஒரு பயம் வரும். வந்து அதுக்கப்புறமா உங்களுக்கு இதாகும். இந்த டைம் ஃப்ரேம் வந்து ஒரு சிலருக்கு கரெக்ட்டா நீங்க அவங்கள ஃபோர்ஸ் பண்ணாம இருந்தீங்கன்னா, 9 டேஸ் டூ 9 வீக்ஸ்க்குள்ள ரீகன்சிலியேஷன் எனர்ஜி இருக்கு. ஒரு எமோஷனல் ஷிஃப்ட் நடக்கும். ஒரு நார்மல் மெசேஜ் வரும். இன்டைரக்ட் மூவ்மெண்ட் வரும். எஸ்பெஷலி இன் நைட் டைம்ல. எமோஷனல் ஓவர்லோட் ஆகுற டைம். இந்த மாரி கதறிட்டு இருக்கிற டைம் ஆட்டோமேட்டிக்கா மெசேஜ் வரும். அவங்களோட ட்ரீம் மெமோரியில நீங்க வந்து ட்ரிகர் ஆயிட்டு இருக்கிறீங்க. இனி ஓவரா ட்ரிகர் ஆகும்போது கண்டிப்பா தே வில் கான்டாக்ட் யூ. ஏஞ்சல் நம்பர் வந்து என்னன்னா 9 ஓகேங்களா? அ ஒ ஒரு சைக்கிள் எண்ட் ஆகுது. இந்த 9ன்றது என்ன சொல்லுதுன்னா, ஒரு சைக்கிள் எண்ட் ஆகுது. ம் ட்ரூத் கேனாட் பி சப்ரஸ்ட் எனிமோர் டியர்ஸ். ரிலீஸ் ஃபியர் ஹானஸ்டி இஸ் கம்மிங் டுவார்ட்ஸ் யூ. ஓகேங்களா? இது எண்டிங் இல்ல. இது ஓல்ட் பெயினோட எண்டிங். யூனிவர்ஸ் உங்க சைட்ல இருக்கு. உங்களோட ஹார்ட்ட டெஸ்ட் பண்ணல. ஸ்ட்ரென்த் ஸ்ட்ரென்த்த வந்து உங்களுக்குள்ள பில்ட் பண்ணிட்டு இருக்குது. ஓகேங்களா? யூனிவர்ஸ் கைடன்ஸ் உங்களுக்கானது என்னன்னா, ஓவர் திங்கிங் பண்ணாதீங்க. நைட் தாட்ஸ்க்கு பவர் குடுக்காதீங்க. உங்களோட பீஸ புரொடெக்ட் பண்ணுங்க. ஏன்னா, அவங்க ஆல்ரெடி ஹெவியா இருக்காங்க. அதனால நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும். ம். 9 ஆஃப் ஸ்வார்ட்ஸ்னா, அகைன் நான் சொல்றேன். பெயின் பிஃபோர் கன்ஃபெஷன், ஃபியர் பிஃபோர் ட்ரூத், சைலன்ட் பிஃபோர் ரிலீஸ். ஓகேங்களா? ஸோ ரீகன்சிலியேஷன் எனர்ஜி எப்படி வரும்னா, எமோஷனலா, ஹானஸ்ட்டா அவர் கார்மிக் லெசன் முடிய ஆரம்பிச்சுருச்சு. ஏன்னா வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் அண்ட் ஜஸ்டிஸ் நம்மளுக்கு பிகினிங்லயே இருந்ததுனால, அது முடிச்சதுக்கு அப்புறமா கண்டிப்பா நடக்கும். லேட்டா வந்தாலும் ரியலா வரும். ஓகேங்களா? தென் ஹார்ட் சக்ரா வந்து கண்டிப்பா ஹீல் பண்ணியே ஆகணும். ஹார்ட் சக்ரா ஹீலிங் பண்ணணும். அதனால ஹார்ட் சக்ரா ஹீலிங் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன். ஹார்ட் சக்ரா ஹீலிங் பண்றதுனால என்ன நடக்கும்னா, மைண்ட் காம் ஆகும், ஃபியர் ரெடியூஸ் ஆகும், ரீகன்சிலியேஷன் எனர்ஜி வந்து சாஃப்டன் ஆகும். ஓகேங்களா? அதனால எம்ன்ற ஹார்ட் சக்ரா ஹீலிங் பண்ணுங்க. மார்னிங் இல்லாட்டி நைட்ல பண்ணுங்க. ஓகேங்களா? பிஃபோர் ஸ்லீப் ஆர் மார்னிங். ஓகேங்களா? இத வந்து ஒரு 11 டூ 21 டைம்ஸ் பண்ணா போதும். ஐ ரிலீஸ் ஃபியர், ஐ அலோ ஹீலிங். மை ஹார்ட் இஸ் சேஃப்ன்னு சொல்லிட்டு தமிழ்ல சொன்னாலும் சரி, இங்கிலீஷ்ல சொன்னாலும் சரி. ஓகேங்களா? ஸோ ஓவர் திங்க் குறையும் இந்த ஹார்ட் ஹீலிங் பண்றதுனால. ஓகே. நம்ப என்னென்ன ஜோடியாக் சைன் இருக்குன்னு பார்த்துடலாங்களா? வீடியோ ரொம்ப லென்த்தியா போயிடுச்சு காய்ஸ். இன்னைக்கு கொஞ்சம் சேனலிங் ஓவர் ஆயிருச்சு. ஓகே. ம். ஜெமினி எனர்ஜி, லிப்ரா எனர்ஜி, விர்கோ இஸ் விர்கோ. தென் அக்வாரியஸ். பேஜ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் இருக்கிறதுனால லிப்ரா, அக்வாரியஸ், ஜெமினி 3ம் வரும். தென் கப்ஸ். ஓகே. பைசஸ், பென்டக்கிள்ஸ், கேப்ரிகான், தென் விர்கோ. ஆல்ரெடி விர்கோ இருக்கு இல்லைங்களா? கேப்ரிகான், கேப்ரிகான் எனர்ஜி ஷோயிங் ஹை டியர்ஸ் பார்த்துக்கோங்க. லிப்ரா. ஓகேங்களா? கொஞ்சம் ஹேர் எனர்ஜி, வாட்டர் எனர்ஜி, தென் வாட் எர்த் எலிமெண்ட் காமிக்குது. எர்த் எனர்ஜி, வான்ஸ் எனர்ஜி ஒண்ணும் வரல. ஓகேங்களா? ஃபயர் எனர்ஜி ஒண்ணும் வரல. ஓகே. ஆல்ஃபாபெட்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்க பெர்சன் உங்கள்ட்ட என்ன சொல்றாருன்றது சீக்கிரமா பார்த்துடலாம். வீடியோ ரொம்ப லென்த்தி ஆயிடுச்சு. ஐ வாண்ட் டூ பி மோர் தென் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஃப்ரெண்ட்ஸை விட மோர் தென் ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும்னு நானு உங்க கூட ஆசைப்படுறேன். ஐ ரெக்ரெட் லையிங் டு யூ. உங்கள்ட்ட பொய் சொன்னதுனால அவர் ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஓகேங்களா? ஓகே. இது வந்து உங்களுக்கு அவர் சொல்ற மெசேஜ். தென் ஆல்ஃபாபெட்ஸ் பார்த்துடலாம். ம். பைசஸ் எனர்ஜி, ஐஆர்.
ஓகே. வீல் ஆஃப் ஃபார்ச்சூன். சாகிட்டேரியஸ் எனர்ஜி ஏஜேஎஸ். தேர்ட் பார்ட்டி இருந்துச்சு. பேட்டர்ன் முடிய போகுது. வீல் 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 ஆஃப் ஃபார்ச்சூன் வந்திருக்குது. ஓகே. லவ்வர்ஸ் ஜெமினி எனர்ஜி. எஃப்ஓஎக்ஸ். ஓகேங்களா? இந்த பேர் வந்து உங்க பர்சனோட பேர்ல இல்லாட்டி உங்க பேர்ல வந்து இருந்துச்சுன்னா மேபி இந்த ரீடிங் உங்களுக்கானதா இருக்கலாம். கைஸ் இது வந்து கலெக்டிவ் ரீடிங். ஸோ டேக் வாட் ரெசனேட் அண்ட் ஜென்ட்லி லீவ் த ரெஸ்ட் பிஹைண்ட். தென் BKRSTUW விஸ் யூனிவர்ஸ் விஸ் ஃபுல்ஃபில்மெண்ட் ஆக போகுது. அதாவது தேர்ட் பார்ட்டி இருந்திருக்குது. வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் காமிக்கிறதுனால ஒரு அந்த பேட்டர்ன் முடிஞ்சு நியூ பேட்டர்ன் உங்களை பார்த்து வந்துட்டு இருக்குது. லவ்வர்ஸ் இருக்கிறதுனால சோல் லெவல் கனெக்ஷன்ன்றது காமிக்குது. 3 ஆஃப் கப்ஸ் வந்து உங்களுக்குள்ள செலிப்ரேஷனை காமிக்குது. ஓகேங்களா? ஸோ எவ்வளோ ரெசினேட் ஆகுதுன்றது எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேங்களா? அன்டில் தென் அடுத்த ரீடிங்கில் பார்க்கலாம். அன்டில் தென் டேக் கேர் ஆஃப் யுவர் ஹார்ட் அண்ட் சோல். பை டியர்ஸ்.